தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். ஜீசஸ் கிவ்ஸ் மினிஸ்ட்ரி என்ற ஆண்டவர் நமக்கு தரும் இறை உணவு. வழங்குபவர் சகோதரர் அருள் கென்னடி. திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரம் 7வது வசனம். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாக்கியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளில் இருந்து கீழே விழுந்தன. ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த நாளிலுமாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த இறை உணவு, ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நிற்கிறார். பேதுரு காலையில் மரணத்தை சந்திக்க போகிறார். மரண தீர்ப்பிடப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். ஜனங்கள் அவருக்காக ஜெபிக்கிறார்கள். பேதுருவோ கர்த்தருடைய சமூகத்தில், உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது சுமத்தி விடுங்கள், உங்கள் மீது அக்கறை உள்ளது என 11:28 மத்தேயிலையும் 1 பேதுரு 5:7 சொன்ன வார்த்தைகளின்படி அவர் கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 காவலர்களுக்கு மத்தியில் கண் அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை காண்கிற நான் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்று சங்கீதம் 121:4 சொன்ன ஆண்டவர், பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மகன், கட்டப்பட்டிருக்கிற அந்த பேதுரு, அவ்வளவுதான் வாழ்க்கை என்று அவர் நினைக்கவில்லை. காரணம், ஆண்டவரை என் நேரமும் என் கண் முன்னே வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று 16:8 திருப்பாடல் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல தன்னுடைய பார்வையை அவர் கர்த்தர் மீது வைத்திருந்தார். ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, வியாதியில் கட்டப்பட்டு மரணத்தை எதிர்பார்த்து கடனில் கட்டப்பட்டு வாழ பிடிக்கவில்லை என்ற சூழ்நிலையில், மகப்பேறு இல்லை என்ற சூழ்நிலையிலும், வாழ தகுதி இல்லை என்று, வாழ பிடிக்கவில்லை என்று மனம் சோர்ந்து போயிருக்கிற சகோதர சகோதரிகளை, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதன் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. 33:12 திருப்பாடலில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அவருடைய சொத்து என்று. ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, நாம் எல்லாம் ஆண்டவருடைய சொத்து. நாமல் வியாதியிலையும் வேதனையிலையும் வறுமையிலும் வேலையில்லாத நிலையிலும் மகப்பேறு இல்லாத நிலையிலும் திருமணம் ஆகாமல் இருக்கிற அந்த நிலையிலும் வாழ்வது கர்த்தருக்கு பிரியமில்லை. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதம் 34:10 ஆண்டவர் சொல்வார். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரே நமது நம்பிக்கை, அவரே நமது மீட்பர், அவரே நமக்கு வாழ்வளிக்கிறவர், அவரே நம் வாழ்வை மாற்றி போடுகிறவர் என நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையில் மாற்றங்களை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அன்று இருந்த அதே ஆண்டவர் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மலாக்கி 3:6
எபிரேயர் 13:8 ஆண்டவர் சொல்லுவார், நான் நேற்று இன்று என்றும் மாறாதவர். இதோ பேதுருவை கட்டப்பட்ட சூழ்நிலை, இதோ அவர் அங்கே சிறைச்சாலையில் அவர் இருக்கும் பொழுது தன்னுடைய தூதரை அனுப்பி ஆண்டவர் விடுதலை செய்கிறார். தூதர் வந்து கதவை அவரை தட்டுகிறார். அந்த கட்டுகள் எல்லாம் விழுந்து போகிறது. தூதர் அவருக்கு முன்பாக போகிறார். எல்லா வாசல்களும் திறக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அவரை நோக்கி பார்ப்போமா? அரணுக்கோட்டைமான ஆண்டவரை, இதோ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தடையினால், வேதனையினால், போராட்டத்தினால், சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் கட்டப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக, அவர்களுக்கு விடுதலையின் நாளாக இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு முழு விடுதலை, ஆசீர்வாதம், வியாதியிலிருந்து விடுதலை, சமாதான கட்டுகளிலிருந்து விடுதலை, மகப்பேறு பிரச்சனையிலிருந்து விடுதலை. தகப்பனே, இதோ திருமண தடையிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன். ஜீவனுள்ள அன்பு தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.